அரியலூர் மாவட்ட எல்லையை ஒட்டியிருந்த சிறிய கிராமம் கருங்காலி. மொத்தம் 100 வீடுகள் கூட இல்லாத அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மர்மமான கதை இருந்தது. மாலை 6 மணிக்கு பிறகு தெருக்கள் வெறிச்சோடிவிடும். காரணம், கிராமத்தின் வடக்கு எல்லையில் இருந்த பழைய செங்கல் மாளிகை. அந்த மாளிகையில் இரவு நேரங்களில் கேட்கும் பெண்களின் அழுகை, திடீரென காணாமல் போன மக்கள், மழை இரவில் கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட பெண், அதன் பின்னால் இருந்த அதிர்ச்சியான உண்மை. இந்த வீடியோவில் கருங்காலி கிராமத்தின் முழு திகில் மர்மத்தையும், உண்மையை அடிப்படையாக கொண்ட சமூக பின்னணியையும், 25 ஆண்டுகளாக பூட்டியிருந்த கருங்காலி மாளிகை, இரவு 6 மணிக்கு பிறகு யாரும் செல்லாத அரியலூர் கிராமத்தின் திகில் உண்மையையும் பார்க்கலாம். வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட். அரியலூர் மாவட்ட எல்லையை ஒட்டியிருந்த சிறிய கிராமம் கருங்காலி. அந்த கிராமத்தில் மொத்தம் 100 வீடுகள் கூட இருக்காது. ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கதை இருந்தது. மாலை 6 மணிக்கு பிறகு தெருக்கள் வெறிச்சோடிவிடும். காரணம், அந்த கிராமத்தின் வடக்கு எல்லையில் இருந்த பழைய செங்கல் மாளிகை. அந்த வீட்டுக்கு பிறகு போகக்கூடாது என்று குழந்தைகளுக்கு பெரியவர்கள் எச்சரிப்பார்கள். 1998ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நாட்களாக மழை பெய்து கொண்டே இருந்தது. வயல்களில் நீர் நிரம்பி வழிந்தது. அந்த இரவு மின்சாரம் இல்லை. கிராமம் முழுக்க இருள் சூழ்ந்திருந்தது. கிராமத் தலைவர் ராமசாமி வீட்டில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அண்ணே, பெரிய பிரச்சனை என்று மூச்சு திணறி ஓடி வந்தான் முருகன். என்னடா நடந்தது? மாரியம்மன் கோவில் பின்னாடி யாரோ அழுற சத்தம் கேக்குது. ராமசாமி முதலில் நம்பவில்லை. ஆனால் கிராமத்தில் ஏற்கனவே பல வதந்திகள் இருந்ததால் அவர் கவலையடைந்தார். அந்த இரவு 4 பேரை கூட்டிக் கொண்டு கோவிலுக்குச் சென்றார். மழை நீர் முழங்கால் அளவுக்கு இருந்தது. அப்போது திடீரென்று ஒரு பெண் குரல், என்னை காப்பாத்துங்க. அனைவரும் அதிர்ச்சியில் நின்றனர். கோவில் பின்னால் பழைய கிணறு ஒன்று இருந்தது. விளக்கை காட்டிய போது கிணற்றுக்குள் ஒரு பெண் பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளை வெளியே எடுத்தபோது அவள் பெயர் மல்லிகா என்று தெரிந்தது. யார் நீ என்று கேட்டார் ராமசாமி. அவள் நடுங்கிக் கொண்டே சொன்னாள், என்னை கொல்ல முயற்சி பண்ணாங்க. அந்த ஒரு வார்த்தை கருங்காலி கிராமத்தின் அமைதியை சிதைத்தது. மல்லிகா அருகில் இருந்த பெரியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவள். அவளுடைய கணவன் செல்வராஜ் ஒரு லாரி டிரைவர். ஆனால் மல்லிகா சொன்ன கதை எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நான் ஒரு விஷயம் பார்த்துட்டேன், அதனால என்ன உயிரோட விடமாட்டாங்க. என்ன பார்த்த? மல்லிகா பேச மறுத்தாள். அடுத்த நாள் காலை கிராம மக்கள் எல்லோரும் ராமசாமி வீட்டின் முன்பு கூடியிருந்தனர். கிராமத்தில் ஏதாவது சம்பவம் நடந்தால் அது ஒரு திருவிழாவைப் போல பரவிவிடும். மல்லிகா மெதுவாக உண்மையை சொன்னாள். 3 நாட்களுக்கு முன்பு நான் என் கணவனோட இந்த கிராமத்துக்கு வந்தேன். இரவு நேரத்துல அந்த பழைய மாளிகை அருகே லாரி நின்றது. அங்க சில பேர் பெரிய பெட்டிகளை இறக்கினாங்க. அதுல என்ன இருந்தது எனக்கு தெரியல. ஆனா ஒரு பெட்டியில இருந்து மனித கை வெளியே வந்தது. அந்த வார்த்தையை கேட்டதும் அனைவரும் உறைந்து போனார்கள். கிராமத்தில் இருந்த வயதான காளியப்பன் மெதுவாக சொன்னார், நான் சொன்னேன்ல, அந்த மாளிகை நல்ல இடம் இல்லை. கருங்காலி மாளிகை சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அதை கட்டியவர் ஜமீன்தார் சின்னதுரை. பணக்காரர், ஆனால் கொடூரமானவர். கிராம மக்களை அடிமைகளைப் போல வேலை வாங்குவார். ஒரு நாள் திடீரென அவரது மனைவியும் 2 குழந்தைகளும் காணாமல் போனார்கள். அதற்கு பிறகு அந்த மாளிகையில் யாரும் வாழவில்லை. ஆனால் இரவு நேரங்களில் விளக்கு எரிவதாகவும் பெண்கள் அழும் சத்தம் கேட்பதாகவும் மக்கள் கூறுவார்கள். இந்த கதையை கேட்ட மல்லிகா பயத்தில் நடுங்கினாள். நான் பார்த்தது உண்மைதான், அந்த இடத்துல ஏதோ நடக்குது. ராமசாமி முடிவு செய்தார், இன்றிரவு நாம எல்லாரும் போய் பார்ப்போம். அந்த இரவு 10 பேர் ஒன்றாக மாளிகை நோக்கி சென்றனர். மழை நின்றிருந்தாலும் காற்று பலமாக வீசியது. மாளிகை கதவு பாதியாக திறந்திருந்தது. உள்ளே செல்வதற்கே அனைவருக்கும் பயமாக இருந்தது. சுவர்களில் பழைய ஓவியங்கள்,
தரையில் உடைந்த கண்ணாடிகள். திடீரென்று மேல் மாடியில் சத்தம். யாரோ இருக்காங்க என்று முருகன் சொன்னான். அவர்கள் மெதுவாக மேலே சென்றனர். அப்போது ஒருவன் ஓடிச் சென்றான். பிடிங்க என்று கத்தினார் ராமசாமி. ஆனால் அந்த மனிதன் இருளில் மறைந்து விட்டான். அந்த அறையில் இருந்த பெரிய பெட்டியை திறந்தபோது அனைவரும் அதிர்ச்சியில் பின்னால் நின்றனர். அதில் பழைய எலும்புகள் இருந்தன. அடுத்த நாள் போலீஸ் வந்தது. இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் விசாரணையை தொடங்கினார். இந்த எலும்புகள் குறைந்தது 20 வருடம் பழையது என்றார் மருத்துவர். மாளிகையின் பின்புறத்தில் தோண்டியபோது மேலும் 3 எலும்புக்கூடுகள் கிடைத்தன. செய்தி மாவட்டம் முழுக்க பரவியது. பத்திரிகையாளர்கள் கிராமத்துக்குள் வந்தனர். அப்போது ஒரு முதிய பெண் போலீசிடம் கூறிய தகவல் எல்லாவற்றையும் மாற்றியது. ஜமீன்தாரின் மனைவியையும் குழந்தைகளையும் அவர்தான் கொன்றார். மாளிகையில் தேடும்போது பழைய மர அலமாரிக்குள் ஒரு டைரி கிடைத்தது. அது ஜமீன்தாரின் மனைவி மீனாட்சியின் டைரி. அதில் எழுதப்பட்டிருந்தது, என் கணவர் சிலருடன் சேர்ந்து பெண்களை கடத்துகிறார். நான் இதை வெளியில் சொன்னால் என்னையும் கொன்று விடுவார். இந்த வரிகளை படித்த போலீஸ் அதிர்ச்சியடைந்தது. டைரியின் கடைசி பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு வரி மட்டும் இருந்தது. நாளை இரவு இவர்கள் மீண்டும் வருகிறார்கள். அந்த இரவு மல்லிகா தங்கியிருந்த வீட்டின் வெளியே நிழல்கள் நகர்ந்தன. முருகன் வெளியே பார்த்தான். 2 பேர் சைக்கிளில் வந்திருந்தனர். மல்லிகா எங்கே? அவர்களின் குரல் கடுமையாக இருந்தது. முருகன் சந்தேகப்பட்டான். யாரு நீங்க? அவர்கள் பதில் சொல்லாமல் ஓடிவிட்டனர். அடுத்த நாள் காலை ராமசாமி வீட்டின் வாசலில் மிரட்டல் கடிதம் கிடைத்தது. இந்த விசாரணையை நிறுத்துங்க, இல்லனா கிராமமே அழியும். கிராமத்தில் இருந்த 12 வயது சிறுவன் கார்த்திக் முக்கிய சாட்சியாக மாறினான். அவன் இரவு நேரத்தில் மாளிகை அருகே லாரி வருவதை பலமுறை பார்த்திருந்தான். அவர்கள் ஏதோ பெட்டிகள் கொண்டு வந்தாங்க. யாரு? நான் முகம் பார்க்கல, ஆனா ஒரு மனிதரின் கையில் பாம்பு டாட்டூ இருந்தது. இந்த தகவல் இன்ஸ்பெக்டர் விஜயகுமாருக்கு முக்கியமாக இருந்தது. ஏனெனில் அருகில் இருந்த நகரத்தில் மனித கடத்தல் கும்பல் ஒருவருக்கு அதே டாட்டூ இருந்தது. போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சியான உண்மை வெளிவந்தது. பல ஆண்டுகளாக அந்த மாளிகையை பயன்படுத்தி சட்டவிரோத கடத்தல் நடந்தது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணாமல் போன வழக்குகள் இதனுடன் தொடர்புடையதாக இருந்தது. இந்த கும்பலின் தலைவன் யார் தெரியுமா? ராமசாமியின் நண்பர் என்று அனைவரும் நம்பியிருந்த பழனிசாமி. இந்த செய்தி கிராமத்தையே உலுக்கியது. பழனிசாமி கிராமத்தில் நல்ல மனிதர் போல நடித்து வந்தார். ஆனால் உண்மையில் அவர் கடத்தல் கும்பலுக்கு உதவி செய்து வந்தார். மல்லிகா பார்த்த லாரியும் அவருடையதுதான். போலீஸ் அவரை கைது செய்ய முயன்றபோது அவர் தப்பிச் சென்றார். நான் மட்டும் இல்ல, இன்னும் பெரியவர்கள் இதில் இருக்காங்க என்று கத்தினார். பழனிசாமி அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் ஓடினார். போலீஸ் அவரை துரத்தியது. மழை மீண்டும் பெய்யத் தொடங்கியது. அப்போது திடீரென்று துப்பாக்கிச் சத்தம். ஒரு போலீஸ் காயமடைந்தார். இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் கோபமடைந்தார். உயிரோட பிடிக்கணும். 2 மணி நேர தேடலுக்குப் பிறகு பழனிசாமி பிடிபட்டார். விசாரணையில் பழனிசாமி பல உண்மைகளை ஒப்புக்கொண்டார். ஜமீன்தார் காலத்திலிருந்தே இந்த வேலை நடக்குது. அவர் கூறிய தகவல் படி மாளிகை கீழே ரகசிய அறை இருந்தது. போலீஸ் தோண்டிய போது பழைய சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் உள்ளே பல பெண்களின் ஆடைகள், பழைய நகைகள் இருந்தன. கிராம மக்கள் அழுதனர். பல வருடங்களாக காணாமல் போனவர்களின் நினைவுகள் மீண்டும் வந்தன. மல்லிகா நீதிமன்றத்தில் சாட்சி அளித்தாள். அவளது துணிவால் முழு கும்பலும் கைது செய்யப்பட்டது. நீதிபதி கூறினார், ஒரு பெண்ணின் தைரியம் பல உயிர்களுக்கு நீதியை பெற்றுத் தந்துள்ளது. அந்த செய்தி பத்திரிகைகளில் வந்தது. மல்லிகா கிராம மக்களிடம் மதிப்பை பெற்றாள். சம்பவத்திற்கு பிறகு கருங்காலி கிராமம் மாறத் தொடங்கியது. பழைய மாளிகை இடிக்கப்பட்டது. அந்த இடத்தில் பள்ளி கட்ட முடிவு செய்யப்பட்டது. இனி இந்த இடம் பயம் அல்ல, அறிவு தரணும் என்றார் ராமசாமி. கிராம மக்கள் ஒன்றுபட்டனர். பல ஆண்டுகள் கழித்தும் அந்த மழை இரவை யாரும் மறக்கவில்லை. கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்ட மல்லிகா இன்று பெண்கள் பாதுகாப்பு அமைப்பில் பணிபுரிகிறாள். கருங்காலி கிராமம் இப்போது அமைதியாக இருந்தாலும் பெரியவர்கள் இன்னும் குழந்தைகளிடம் சொல்வார்கள், உண்மை ஒரு நாள் வெளிவரும், எவ்வளவு மறைத்தாலும். 2005ஆம் ஆண்டு
கருங்காலி கிராமத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பு. பள்ளி கட்டுமான வேலை நடந்து கொண்டிருந்த போது தொழிலாளர்கள் ஒரு இரும்பு பெட்டியை கண்டுபிடித்தனர். அதை திறந்தபோது பழைய புகைப்படங்கள் மற்றும் சில ஆவணங்கள் இருந்தன. ஒரு புகைப்படத்தில் ஜமீன்தார் சின்னதுரை அருகே மாவட்ட அரசியல்வாதி ஒருவர் நின்றிருந்தார். இது வழக்கை மீண்டும் திறக்க வைத்தது. இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ஓய்வு பெற்றிருந்தாலும் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். ஆவணங்களில் பல முக்கியமான பெயர்கள் இருந்தன. கடத்தல் கும்பலுக்கு அரசியல் ஆதரவு இருந்தது வெளிவந்தது. சில அதிகாரிகள் பணம் வாங்கி வழக்குகளை மூடியிருந்தனர். மாவட்டம் முழுக்க அதிர்ச்சி ஏற்பட்டது. உண்மை முழுமையாக வெளிவரணும் என்று கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். பெண்களும் மாணவர்களும் ஒன்றாக சாலை மறியல் செய்தனர். தொலைக்காட்சி ஊடகங்கள் கிராமத்துக்கு வந்தன. கருங்காலி கிராமம் மாநிலம் முழுக்க பேசப்பட்டது.